ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்ராவில் உள்ள சிக்கந்திரான்ற ஒரு இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் அக்பர் ராஜாவுடைய கல்லறை இருக்குது. அக்பர் ராஜாவுடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்க இடத்தை பார்க்க போகிற நுழைவாயிலே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அந்த காலத்தில் முகலிய ராஜாக்கள் அவங்க இறந்த பிறகு அவங்க உடலை எந்த இடத்துல அடக்கம் செய்யணுன்றத முன்னாடியே சொல்லிடுவாங்களாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடுவாங்களாம். அப்படிதான் அக்பர் ராஜா இந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவரோட கல்லறை இப்படி இருக்கணும்ன்ட்டு கட்ட ஆரம்பித்தார் போல். ஆனால் அவரால் அந்த இடத்த கட்டி முடிக்க முடியல. அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். அதனால் அவருடைய மகன் ஜஹாங்கீர் தான் தொடர்ந்து இதை கட்டி முடிச்சிருக்காரு. அக்பர் ராஜா ரெட் சாண்ட்ஸ்டோன் பிடிக்கும்ன்றனால இந்த இடத்தையும் ரெட் சாண்ட்ஸ்டோனால் தான் கட்ட ஆரம்பித்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் அவருடைய இஷ்டப்படி தான் பல மாற்றங்கள் செய்து இதை கட்டி முடித்ததாக சொல்கிறாங்க. நேராக முன்னால் தெரியுதில்ல, அதுதான் அக்பருடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்க இடம். அதுக்கு ரெண்டு புறத்துலேயும் பெரிய லான் இருக்குது. முன்னால் பார்க்குறது நுழைவாசல். அது வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே வந்தோம். இப்போ நம்ம அக்பர்ஸ் டூம்பை போய் சுற்றி பார்க்கலாம். அக்பர்ஸ் டூம்பை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு நுழைவு கட்டணம் 30 ரூபாய் ஒருவருக்கு. முகல் ஆர்கிடெக்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அக்பர் கட்டின அக்பர் கோட்டை, ஃபத்தேபூர் சிக்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் இதோடைய எக்ஸாம்பிள். அதே போல தான் அக்பருடைய கல்லறையும் முகல் ஆர்கிடெக்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, அக்பர்ஸ் டூம் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்துகிறதா சொல்லப்படுது. அதாவது அக்பர் செக்யூலரிசம் விரும்பினால அவருடைய கல்லறையுடைய ஆர்கிடெக்சர் இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்டியன், ஜெயினிசம்ட்டு எல்லாம் கலந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய கல்லறைக்கு முன்னாடி இருக்கிற தோட்டம், மான்கள், முயல்கள்லாம் அவர் சமாதானத்தை விரும்புகிறவருன்றதை குறிக்கிறதா இருக்குது. அக்பர்ஸ் டூம்பை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சிக்கிந்திரா காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அக்பருடைய கல்லறையை தவிர்த்து வேறு சில பில்டிங்ஸ்லாம் கூட இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதுதான் அக்பருடைய கல்லறையை பார்க்க போகிற என்ட்ரன்ஸ். உள்ள பாழடைஞ்சு காணப்பட்டாலும் கலர்ஃபுல்லாக அமேசிங்காக இருக்குது. அல்லாவுடைய 99 பெயர்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கான். அக்பருடைய உடல் இதுக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோகிராஃபி அலவுட் கிடையாது. என்ன தான் நம்ம அக்பருடைய கல்லறை இதுன்னு சொன்னாலும் அவரோட உடல் இதுக்குள்ளே இல்லை. ராஜா ராம் ஜாட்டுன்ட்டு ஒருவர் அக்பருடைய கொள்ளு பேரன் அவுரங்கசீப் ஆட்சி செய்யும் போது அவர் படையெடுத்து அக்பருடைய எலும்புகளெல்லாம் வெளியெடுத்து போட்டு எரிச்சிட்டதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டைமில் ஆக்ராவில் இருந்த விலை உயர்ந்த கார்பெட்ஸ், கோல்ட், சில்வர், டைமண்டுன்ட்டு எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அக்பருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்த பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வேறு சில கல்லறைகள்லாம் இருந்தது. அது அக்பர் ராஜாவுடைய மகள்களுடைய கல்லறைன்ட்டு சொல்லப்படுது. அவர்களுடைய பெயர்கள் ஷக்ருல் நிஷா பேகம்னு 6ஆம் பானுன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவுரங்கசீபுடைய முதல் மனைவிக்கு பிறந்த முதல் மகள் ஜெபுநிசான்றவங்களுடைய கல்லறையும் இங்கே தான் இருக்குதாம். அந்த மகள் தான் அவருக்கு பிரியமான மகளாம். ஜெபுநிசா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களில் பெஸ்ட் பொயட்டாவும் பெஸ்ட் சிங்கராகவும் இருந்திருக்காங்க. அவுரங்கசீப் தன்னுடைய உடல்நிலை குறைவுனால ஆக்ராலிருந்து லாகூருக்கு மாற்றி போனாராம். அங்கே அப்பா அவுரங்கசீப்க்கும் மகள் ஜெபுநிசாக்கும் ஏதோ பிரச்சனை ஜெபுநிசாவை கைது பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பதவியும் ஆஸ்தியும் கொடுக்கலையாம். அவங்க 20 வருஷம் கைதியாக இருந்து இறந்து போனாங்களாம். அவங்களோட உடல் அங்கேருந்து சிக்கிந்திராவில் உள்ள அக்பர்ஸ் டூமில் வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது அக்பர்ஸ் டூம் பில்டிங்குடைய பின்னால பகுதி. அடுத்தது நம்ம காஞ்ச் மஹல் பார்க்க போகிறோம். இதுதான் காஞ்ச் மஹல். இது அக்பர் காலத்துல ராஜ பரம்பரையில உள்ள பெண்கள் வாழ்ந்த ஒரு இடமா காணப்படுது. இதை கட்ட ரெட் சாண்ட்ஸ்டோன், மார்பிள், டைல்ஸ், கிளாஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அக்பர் ராஜா காலத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜஹாங்கீர் இதை ஹண்டிங் லாட்ஜா பயன்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த காஞ்ச் மெஹலை சதுரமா கட்டியிருக்காங்க. உள்ள 4 சதுர அறைகள் இருக்கு. ஜெரோகாஸ் டைப் ஜன்னல், கவுஸ் டைப் பால்கனில கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்போ இப்படி பாழடைஞ்சு காணப்பட்டாலும் அந்த காலத்துல 2 அடுக்கு கண்ணாடி மாளிகையா திகழ்ந்திருக்கு. அடுத்தது நம்ம இந்த இடத்துல இருக்க ஒரு பழமையான கட்டடத்தை தான் பார்க்க போறோம். அது பேரு லோடிஸ் டோம்ப். இந்த கட்டடம் அக்பர்ஸ் டூம்பெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே இருந்த கட்டடம். முகலிய ஆட்சிக்கு முன்னாடி சிக்கந்திரா லோடின்ட்டு ஒருவர் இந்த இடத்த ஆட்சி செய்ததா சொல்லப்படுது.
இவருடைய பெயர் காரணமாக தான் இந்த இடத்துக்கு சிக்கந்தரான்ட்டும் பெயர் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த சிக்கந்தராவில் உள்ள அக்பர்ஸ் டூம், லோடிஸ் டூம், காஞ்ச் மஹல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.